வணக்கம். இது ஸ்டார் அகாடமி வழங்கும் பிருகத் பராசர ஹோர சாஸ்திரம் மூலமும் உரையும். என் பெயர் சம்பசிவம். நாம் இந்த பதிவிலிருந்து 9ஆம் பாவக பலன்கள் என்ற இந்த அத்தியாயத்தை பார்க்க துவங்க போகிறோம். பராசரர் 9ஆம் பாவகம் பற்றிய முன்னுரை அத்தியாயத்தில் இந்த பாவகத்திற்கு 2 உறவுகளை பற்றி பேசியிருந்தார். மனைவியின் தம்பி, அதே போல தம்பியின் மனைவி என்ற விதமாக 7க்கு 3ஆம் பாவகம், 3க்கு 7ஆம் பாவகம் என்ற விதமாக 2 உறவுகளை பற்றி பேசியிருந்தார். அந்த முன்னுரை உரையில் அப்பா என்பதை பற்றி பராசரர் சொல்லவில்லை. அப்பா என்பதை 10ஆம் பாவகத்தை பற்றி பேசும் பொழுது சொல்லியிருந்தார். ஆனாலும் இந்த அத்தியாயத்தில் நாம் பார்க்க இருக்கின்ற ஸ்லோகங்களில் அப்பா பற்றியும் இந்த அத்தியாயத்தில் பல ஸ்லோகங்கள் இடம்பெற்றுள்ளது. எனவே அப்பா என்பதற்கு 9ஆம் பாவகம் மற்றும் 10ஆம் பாவகம் இரண்டுமே அப்பாவை பற்றி புரிந்து கொள்ள பயன்படுகிறது. ஆனால் இது எந்த தன்மை, எந்த பாவகத்திலிருந்து பார்க்கப்பட வேண்டும் என்பது சற்றே ஆராய்ச்சிக்கு உரியது. ஜாதகங்களை தேடி பராசரர் சொல்கின்ற ஸ்லோகங்களை சற்றே உற்று நோக்கினால் நாம் அதை பற்றியும் தெரிந்து கொள்ள முடியும். அடுத்ததாக இந்த 9ஆம் பாவகத்திற்கு சொல்லப்படுகின்ற ஆதிபத்தியங்களில் முக்கியமானது தர்மம் என்று சொல்லப்படுகிறது. தர்மம் என்பதை நாம் மதம் என்பதாக புரிந்து கொள்ளலாம், அல்லது எத்திக்ஸ் என்ற விதமாக ஒருவருடைய நெறி என்பது எந்த விதமாக இருக்கும் என்பதை இந்த 9ஆம் பாவகத்திலிருந்து புரிந்து கொள்ளலாம். அதே போல தீர்த்த யாத்திரைகள், அதே போல ஆலயங்களுக்கு செல்லுதல் போன்றவற்றை எல்லாம் இந்த 9ஆம் பாவகத்திலிருந்து புரிந்து கொள்ளலாம் என்ற விதமாக அந்த முன்னுரை விளக்கம் சொன்னது. எனவே இந்த அத்தியாயத்தில் நாம் பார்க்கின்ற ஸ்லோகங்கள் அதே போன்ற தன்மைகளையே சற்று விவரித்து சொல்ல இருக்கின்றன. வாருங்கள், இந்த முன்னுரையுடன் நாம் இந்த பதிவிற்குள் செல்வோம். இந்த பதிவின் முதல் ஸ்லோகமாக ஸ்லோகம் 1 திரு கிரீஷன் சர்மா அவர்களுடைய நூலில் இருந்து பார்ப்போம். இந்த ஸ்லோகம் மற்ற எந்த நூலிலும் காண கிடைக்கவில்லை. இந்தியில் உள்ள அல்லது மற்ற மொழிகளில் இருக்கின்ற ஸ்லோகங்களில், அதே போல ஆங்கிலத்தில் திரு சந்தானம் அவர்களுடைய நூலிலும் இந்த ஸ்லோகம் என்பது காண கிடைக்கவில்லை. அத பாக்ய பாவம் விப்ர ஃபலம் பக்ஷ்யே தவாகிரதக ச பலோ பாக்யபே பாக்யே ஜாத்தோ பாக்ய யுதோ பவே. அத என்று சொல்லும் பொழுது இப்பொழுது என்பதாக பொருள் வரும். பாக்ய பாவம் 9ஆம் பாவகத்தின் விப்ர அறிவில் சிறந்தவரே, ஃபலம் பக்ஷ்யே நான் அந்த பலன்களை சொல்ல போகிறேன். தவா அக்ரதக, இந்த தவாகிரதக அல்லது தவ அக்ரதக என்றால் அக்ரத என்பதற்கு முன்னால் என்ற பொருள் வரும். எனவே தவாகிரத என்றால் உங்கள் முன்னால் இந்த பலன்களை சொல்ல போகிறேன். ச பலோ, ச என்ற சொல்லுக்கு சேர்ந்திருத்தல் என்ற பொருள் வரும். எனவே பலம் கொண்ட, பலம் சேர்ந்திருக்கின்ற பாக்யபே 9ஆம் பாவகாதிபதி, பாக்யே 9ஆம் பாவகத்தில், ஜாத்தோ அந்த பிறப்பு அல்லது அந்த ஜாதக, பாக்ய யுதோ பவே நிறைந்த நன்மைகள் கொண்ட பிறப்பாக இருக்கும் அல்லது அதிர்ஷ்டம் நிறைந்த பிறப்பாக இருக்கும், நல்லூழ் கொண்டதாக அந்த பிறப்பு இருக்கும் என்பதாக இந்த ஸ்லோகம் சொல்கிறது. எனவே இந்த முதல் வரி என்பது எளிதான ஒன்று, இந்த ஒரு முன்னுரை என்பதாக இதை புரிந்து கொள்ளலாம். எனவே உங்கள் முன்னால் இப்பொழுது மைத்திரேயரே, உங்கள் முன்னால் இப்பொழுது நான் அந்த 9ஆம் பாவகத்தின் பலன்களை சொல்ல போகிறேன். அடுத்ததாக 9ஆம் பாவகாதிபதி பலம் கொண்டிருந்து அது 9ஆம் பாவகத்திலேயே இருக்கும் பொழுது அந்த ஜாதகத்திற்கு அதிக நன்மைகள் நிறைந்ததாக இருக்கிறது, அது அதிக நன்மைகள் வருகிறது என்பதாக அதை புரிந்து கொள்ளலாம். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, பலம் என்பது தனியாக சொல்லப்படுகிறது, 9ஆம் பாவகத்திலேயே அதிபதி இருத்தல் என்பது தனியாக வருகிறது. எனவே அதிபதி 9ஆம் பாவகத்தில் ஒருவேளை ஆட்சியாக இருக்கிறது என்றாலே நாம் ஆட்சி என்பதை மட்டுமே பலம் என்பதாக கருதுகிறோம். ஆனால் பலம் என்பது தனியாக ச பலோ என்ற சொல் வருகிறது. பாக்யவே பாக்யே, அதாவது 9ஆம் பாவக அதிபதி 9ஆம் பாவகத்தில் என்று இரண்டுமே தனித்தனியாக சொல்லப்படுகிறது. தமிழ்நாட்டில் நாம் சில நேரங்களில் இந்த இரண்டையும் போட்டு குழப்பிக் கொள்கிறோம். எனவே அதிபதி அங்கேயே இருத்தல் என்பது ஒரு நிலை, பலம் கொண்டிருத்தல் என்பது 2வது நிலை. இந்த பலம் கொண்டிருத்தல் என்பது பொதுவாக பலம் என்பது ஷட்பலம் என்பதிலிருந்து பார்க்கப்பட வேண்டும். அந்த தசைக்கான பலம் என்பது விம்சோபக பலம்.
என்பதை சிந்திக்க வேண்டும். அந்த விம்சோபகத்திலும் மற்ற நூல்களில் இல்லாத உதயாஸ்த விம்சோபகம் என்பதை நாம் பேசியிருந்தோம். எனவே இந்த உதயாஸ்த விம்சோபகத்தை உங்கள் கருத்தில் கொண்டு விம்சோபக பலம் என்பதை நினைவில் வைத்துக் கொண்டால் இந்த தசையில் என்ன விதமான பலங்கள் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள முடியும். பொதுவாக ஜாதகத்தின் அந்த கிரகம் எந்த நிலையில் இருக்கிறது என்பதை ஷட்பலம் என்பதை வைத்து நாம் புரிந்து கொள்ள முடியும். எனவே அது போன்ற நிலையில் இருந்தால், பலம் கொண்டிருந்தால் அந்த ஜாதகத்திற்கு அதிக நன்மைகள் என்பது நிறைகிறது என்பதாக இந்த ஸ்லோகம் சொல்ல வருகிறது. இதைத் தொடர்ந்து நாம் ஸ்லோகம் 2 பார்ப்போம். இந்த ஸ்லோகம் மற்ற நூல்களில் இல்லை, ஆனால் திரு கணேஷ் தத் பாட்டக் அவர்களுடைய ஹிந்தி மொழியில் உள்ள நூலில் மட்டுமே இருக்கிறது. அதிலும் இந்த ஸ்லோகத்தில் ஒரு சிறிய வேறுபாடு என்பது இருக்கிறது. பாக்யஸ்தான கதே கதே ஜீவே யதீஷே கேந்திர சம்ஸ்திதே லக்னேஷே பல சம்யுக்தே பகுபாக்ய யுதோ பவே என்பதாக இந்த கிரீஷன் சர்மாவின் 2வது ஸ்லோகம் சொல்கிறது. இந்த கணேஷ் தத் பாட்டக் அவர்களுடைய நூலில் இந்த முதல் சொல் மட்டுமே மாறப்பட்டுள்ளது. குருஸ்தான கதே ஜீவே யதீஷே கேந்திர சம்ஸ்திதே லக்னேஷே பல சம்யுக்தே பகுபாக்ய யுதோ பவேத். எனவே பாக்யஸ்தான கதே என்பதற்கு பதிலாக குருஸ்தான கதே என்பதாக எழுதப்பட்டுள்ளது. எனவே இப்பொழுது பாக்யஸ்தான கதே என்றால் 9ஆம் பாவகத்தில் சென்ற ஜீவே குரு. எனவே குரு 9ஆம் பாவகத்தில் இருந்து யத ஈஷே, அந்த 9ஆம் பாவகாதிபதி, யத என்பதால் யதன் என்பதான பொருள் வரும். அந்த 9ஆம் பாவகத்தின் அதிபதி கேந்திர சம்ஸ்திதே, கேந்திரத்தில் இருந்தால், லக்னேஷே லக்னாதிபதி, பல சம்யுக்தே பலம் பெற்று இருந்தால், பகுபாகிய அதிக நன்மைகள், அநேக நன்மைகள், யுதோ பவேத் சேர்ந்த ஜாதகமாக அது ஆகிறது என்பதாக அந்த சொற்களின் பொருள் இருக்கிறது. இதில் அந்த 182வது ஸ்லோகத்தில் பாக்யஸ்தான கதே என்பதற்கு பதிலாக குருஸ்தான கதே என்பதாக எழுதப்பட்டுள்ளது. இந்த குருஸ்தான என்பதையும் 2 விதமாக நாம் பொருள் கொள்ள முடியும். ஒன்று, குருஸ்தானம், ஒருவருடைய குரு என்பதையும் 9ஆம் பாவகம் சுட்டுகிறது என்பதால் குருஸ்தான என்பதை 9ஆம் பாவகத்தில், பாக்யஸ்தானம் என்பதற்கு பதிலாக குருஸ்தானம் என்று இந்த ஸ்லோகம் சொல்கிறது என்பதால் பொருள் மாறவில்லை, சொல் மட்டும் மாறி இருக்கிறது என்பதாக அதை புரிந்து கொள்ளலாம். 2வது விதமாக குருஸ்தானம் என்று சொல்வதால் குருவனுடைய வீடுகளில், எனவே மீனம் அல்லது தனுசில் என்பதாகவும் அந்த சொல்லை நாம் புரிந்து கொள்ள முடியும். எனவே குருஸ்தான கதே ஜீவே என்பதால் குரு அங்கே ஆட்சியாக இருந்தால் என்பதாகவும் ஒரு புரிதல் கொண்டு வர முடியும். ஆனால் இதுவரை நாம் பார்த்த எந்த ஒரு ஸ்லோகத்திலும் பராசரர் இந்த குரு அல்லது ஏதேனும் ஒரு கிரகம் அதனுடைய சொந்த ராசியில் இருத்தல் என்பதை ஸ்வோச்ச, எனவே ஸ்வபே என்பதாகவே எழுதியிருந்தார். எனவே இந்த குருஸ்தான என்ற விதமாக குரு தன்னுடைய வீட்டில் என்பதாக சொல்லவில்லை என்பதால் நான் இதையும் 9ஆம் பாவகம் என்பதாகவே பொருள் கொண்டிருக்கிறேன். ஆனாலும் இப்படியும் ஒரு சொல் எழுதப்பட்டுள்ளது என்று தெரிந்து கொள்வதற்காகவே இந்த 182வது ஸ்லோகத்தையும் இங்கு தந்திருக்கிறேன். எனவே இந்த ஸ்லோகம் சொல்ல வருகின்ற கருத்து என்பது மிகவும் எளிதானது. குரு 9ஆம் பாவகத்தில் இருக்க வேண்டும். எனவே குரு பொதுவாக 9ஆம் பாவகத்திற்கான காரகன் என்பதாக சொல்லப்படுகிறது. எனவே அந்த காரகன் பாவகத்தில் இருப்பது நன்மை. எனவே குரு 9ஆம் பாவகத்தில் இருந்து 9ஆம் பாவகாதிபதி கேந்திரத்தில் இருக்க வேண்டும். எனவே ஒரு கோணாதிபதி கேந்திரத்தில் இருந்தாலோ அல்லது கேந்திராதிபதி கோணத்தில் இருந்தாலோ அந்த கிரகம் யோக காரகன் என்பதாக மாறும். எனவே இந்த இடத்தில் 9ஆம் பாவகாதிபதி கேந்திரத்தில் இருத்தல் என்பது ஒரு யோக காரகன் என்ற தன்மையில் மாறும். தொடர்ந்து லக்னாதிபதியும் பலம் பெற்றிருந்தால், எனவே லக்னாதிபதியின் பலம் என்பது மிகவும் இன்றியமையாதது. எனவே இந்த 3 நிபந்தனைகளும் ஒரு ஜாதகத்தில் பொருந்தி இருக்கிறது என்றால் அந்த ஜாதகம் அதிக நன்மைகள் சேர்ந்ததாக ஆகிறது. எனவே எந்த இடத்தில் பலம் என்று சொல்லப்படுகிறதோ அது ஷட்பலம் என்பதாக சிந்திக்க வேண்டும். இல்லையெனில் அந்த பாவகம் அல்லது 9ஆம் பாவகாதிபதி கேந்திரத்தில் இருத்தல் என்பதையெல்லாம் அந்த பாவகத்தில் இருத்தல் என்ற விதமாக பார்க்க வேண்டும். ஆனால் பலம் என்றால் ஷட்பலம் என்பதாகவே அதை சிந்திக்க வேண்டும். இப்படி இருந்தால் அந்த ஜாதகம் அதிக லக் அல்லது அதிர்ஷ்டம் போன்றவற்றையெல்லாம் பெற்று
ஒரு சிறப்பான ஒரு நிலையில் இருக்கும் என்பதாக இந்த ஸ்லோகம் சொல்ல வருகிறது. தொடர்ந்து நாம் தாராச்சந்திரா அவர்களுடைய 201 மற்றும் 202 ஸ்லோகங்களை பார்ப்போம். இந்த ஸ்லோகங்கள் தாராச்சந்திரா அவர்களுடைய நூலில் மட்டுமே காண கிடைக்கிறது. வேறு எந்த ஒரு நூலிலும் இந்த 2 ஸ்லோகங்களும் இல்லை. இது திரு கிரீஷ் சந்திர சர்மா அவருடைய நூலிலும் இல்லை. பாக்ய அதிநாதோ அபி பாக்ய கர்த்தா சுக்ரோ அபி பாபைஹி சக சேத் த்ரிஷு ஸ்யாத் த்ரிஷடாதி பாவேஷு ச பாக்யஹீனம் கேந்திர திரிகோணோபகதோ அதி பாக்யம் அனேன தர்மஹ ப்ரீகல்பனீயஹ பிதா து சிந்தியோ நிஜமாதுல்யஸ்ய சுபே சுபஸ்தானகதே சுபம் ஸ்யாத் விபர்யயே தத்ர விபர்யயே ஸ்யாத். பாக்ய அதிநாதோ, பாக்ய அதிநாத என்ற சொல்லுக்கு அதிபதி என்ற பொருள் வரும். எனவே 9ஆம் பாவகாதிபதி, அபீச்ச மற்றும் பாக்ய கர்த்தா நன்மைகளை செய்கின்ற, பாக்கியத்தை செய்கின்ற, சுக்ரோ அபி சுக்ரனும். எனவே பொதுவாக நாம் 9ஆம் பாவகத்திற்கான காரகன் என்பதை குரு என்பதாக மட்டுமே கருதிக் கொள்கிறோம். ஆனால் சுக்கிரனும் 9ஆம் பாவகத்திற்கான காரகன். இது பொதுவாக பலரும் கருதுவதில்லை. ஆனால் சுக்கிரனும் 9ஆம் பாவகத்திற்கான காரகன் என்ற விதமாக இந்த ஸ்லோகம் சொல்கிறது. எனவே இரண்டுமே குரு, ஒன்று தேவகுரு மற்றொன்று அசுரகுரு என்பதால் குரு என்பது அந்த 9ஆம் பாவகத்தில் இந்த ஒருடைய உள் மனதில் அல்லது உள்நோக்கி செல்கின்ற குரு என்ற விதமாக ஒருவருடைய தியானம், மதம், இறை நம்பிக்கை, அறிவை தேடுகின்ற முயற்சி போன்றவற்றுக்கெல்லாம் குரு காரகன் வைக்கும். சுக்கிரன் என்பது உலக வாழ்க்கை என்ற பொருளில் அந்த தன்மைகளை சுக்கிரன் என்பது மேம்படுத்தும் என்றால் இந்த இரண்டுமே 9ஆம் பாவகத்திற்கான காரகன். எனவே சென்ற பக்கத்தில் பார்த்த ஸ்லோகம் குருவை பற்றி பேசியது, இந்த பக்கத்தில் பார்க்கின்ற ஸ்லோகம் சுக்கிரனையும் பேசுகிறது என்பது ஒரு மிக முக்கியமான புரிதல். பாபைஹி சக, பாவர்களுடன் சேர்ந்து, சேத் சேத் த்ரிஷு ஸ்யாத், சேத் என்ற சொல்லுக்கு ஒருவேளை, இந்த ஆங்கிலத்தில் இஃப் என்ற நிபந்தனை என்ற விதமாக அந்த சேத் என்பதை புரிந்து கொள்ளலாம். த்ரிஷு என்ற சொல்லுக்கு 3 அல்லது 3 பாவகங்கள் என்பதான பொருள் வரும். ஷியாத் என்பதற்கு இருந்தால் நிபந்தனை, அதுவும் ஒரு நிபந்தனை சொல். சேத் ஷியாத் என்பது தொடர்ந்து சேர்ந்து வருவதை பார்க்க முடியும். எனவே 3 பாவகங்களில் இருந்தால் என்பதாக அந்த சேத் த்ரிஷு சியாத் என்பது சொல்கிறது. அடுத்ததாக த்ரீ ஷட் ஆதி என்பதால் 3 என்பது 3, ஷட் என்பது 6, ஆதி என்பது முதலான, 3 மற்றும் 6 முதலான பாவேஷு ச பாவகங்களில் இருக்க, பாக்யஹீனம் நன்மைகள் குறைவு, கேந்திர திரிகோண பாவகங்களில் உபகத்தோ சென்றிருந்தால், அதிபாகியம் நிறைந்த நன்மைகள் என்பது இருக்கும் என்பதாக அந்த 201ஆம் ஸ்லோகத்தின் சொற்களின் பொருள் இருக்கிறது. விளக்கத்திற்குள் சற்று அடுத்து பார்ப்போம். அடுத்ததாக 202ஆம் ஸ்லோகத்தை பார்க்கும் பொழுது அனேன தர்மக பல்வேறு விதமான தர்ம செயல்களை பற்றி ப்ரீகல்பனீயாக ஆராய்ந்து அறியவும். கல்பன என்ற சொல்லுக்கு சிந்தித்தல், யூகித்து அறிதல், கற்பனை செய்து பார்த்தல் என்ற விதமாக அதை புரிந்து கொள்ளலாம். பிதாத்து அப்பாவை பற்றியும், சிந்தியோ சிந்திக்கவும், நிஜ மாதுல்யஸ்ய மாத்துல்ல என்ற சொல்லுக்கு மாமா என்ற பொருள் வரும். அஸ்ய என்பது இருத்தல் என்ற பொருள் வரும். நிஜ என்பது தமிழிலும் அந்த உண்மையான என்ற பொருளில் பயன்படுகிறது. எனவே இது உண்மையான மாமாவை பற்றியும் என்பதாக பொருள் கொள்ளலாம். அல்லது இந்த நிஜ என்ற சொல் வருவதால் இது அப்பாவின் இடத்தை நிரப்புகின்ற மாமா என்பதாகவும் அதை புரிந்து கொள்ள. ஒருவருக்கு அப்பா என்பவர் சிறு வயதிலேயே இறந்து விட்டார் என்றால் மாமா அந்த இடத்தை எடுத்துக்கொள்ள வாய்ப்பிருக்கிறது. எனவே அப்பாவின் இடத்தை நிரப்புகின்ற அல்லது நாம் மதிக்கின்ற மாமா என்பதாக அதை புரிந்து கொள்ளலாம். அல்லது அந்த நிஜ என்ற சொல்லுக்கு முதலாவதான ஒருவருடைய முதல் மாமா என்பதாகவும் அந்த சொல்லின் பொருளை எடுத்துக்கொள்ள முடியும். அடுத்ததாக சுபே சுபர்கள், சுபஸ்தானகதே நல்ல பாவகங்களில் சென்றால் சுபம் நன்மை, ஷியாத் விபர்யையே
ஒருவேளை மாறி இருந்தால் தத்ர விபர்யே ஸ்யாத், அந்த இடத்தில் மாறுபட்ட பலன்களே இருக்கும் என்பதாக இந்த சொற்களின் பொருள் இருக்கிறது. இந்த 201ஆம் ஸ்லோகத்தை முதலில் சிந்திப்போம். இந்த ஸ்லோகத்திற்கு திரு தாராச்சந்திரா அவர்கள் கூட தவறான ஒரு விளக்கத்தையே எழுதியிருக்கிறார் என்பது என்னுடைய புரிதல். முதலில் தாராச்சந்திரா என்ன எழுதியிருக்கிறார் என்பதை பார்ப்போம். அந்த குழப்பம் என்பது சக சேத்ரிஷு ஸ்யாத் த்ரிஷடாதி பாவேஷு ச என்ற இடத்தில் வருகிறது. இந்த சேத்ரிஷு என்பதை 3 பாவகங்களில் என்று பொருள் கொள்ளாமல் அவர் 3 என்று மட்டுமே அந்த இடத்தில் எடுத்துக்கொள்கிறார். எனவே 3 என்பது வருவதால் 3 என்பதாக மட்டும் எடுத்துக்கொண்டு 3ஆம் பாவகம் என்பதாக எழுதி கொண்டு த்ரிஷடாதி பாவேஷு என்பதால் 3 ஷட் ஆதி என்பதால் 3, 6, 11 என்ற 3 பாவங்கள். எனவே முதலில் ஒரு 3ஆம் பாவகம் 3 என்பதிலிருந்து த்ரிஷு என்ற இடத்தில் வருகின்ற 3, அடுத்ததாக 3 ஷடாதி என்பதிலும் 3, 6, 11 என்று எடுத்துக்கொண்டு 3, 6, 11ஆம் பாவகங்களில் 9ஆம் பாவகாதிபதி அல்லது சுக்கிரன் பாவர்களுடன் சேர்ந்து இருந்தால் அந்த ஜாதகத்திற்கு நன்மைகள் குறைவுபடும் என்ற விதமாக அவருடைய விளக்கம் என்பது இருக்கிறது. ஆனால் இந்த சேத்ரிஷு ஸ்யாத் என்பதை நான் எழுதியபடி இந்த 3 பாவகங்களில் ஒருவேளை இருந்தால் என்பதாக பொருள் கொள்ள வேண்டும். எந்த 3 பாவகங்கள் என்பதை அந்த 3 ஷடாதி என்பது சொல்கிறது. எனவே 3 ஷட் ஆதி என்பதை 3 ஆதி ஷட் ஆதி என்பதாக புரிந்து கொள்ளலாம். எனவே 3 முதலான 3 பாவகங்கள், 6 முதலான 3 பாவகங்கள் என்ற விதமாக அந்த த்ரிஷு என்பது 3 பாவகங்கள் என்று சொல்வதால் 3 ஆதி 3 முதலான 3 பாவகங்கள், ஷட் ஆதி த்ரிஷு 6 முதலான 3 பாவகங்கள். எனவே 3 ஆதி த்ரிஷு ஷட் ஆதி த்ரிஷு என்பதாக அந்த சொற்களை சேர்த்து புரிந்து கொள்ள வேண்டும். எனவே 3 முதலான 3 பாவகங்கள் எவை என்றால் 3, 6, 11 என்ற இந்த 3 பாவகங்களும் பராசரர் முக்கியமான தீய பாவகங்களாக ஒரு ஜாதகத்தில் சொல்கிறார். இந்த கிரகங்களின் தசை என்பது நடக்கும் பொழுது ஜாதகருக்கு தீய பலன்கள் பெரிதும் நடக்க வாய்ப்பிருக்கிறது. அதிலும் குறிப்பாக 11ஆம் பாவகாதிபதியின் தசை என்பது அதிக தீமைகளை கொண்டு வந்து தருகிறது. அதே போல அதை அடுத்து 6ஆம் பாவகாதிபதியின் தசை, அதனைத் தொடர்ந்து 3ஆம் பாவகாதிபதியின் தசை என்பதாக பராசரர், உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் ஆங்கிலம் அல்லது தமிழில் உள்ள நூல்கள் உங்களிடம் இருந்தால் யோகக்காரகர்கள் என்று சொல்லப்படுகின்ற அத்தியாயத்தை தேடி சென்று படிக்கவும். எனவே அந்த 3, 6, 11 என்ற 3 பாவகங்கள். அதே போல ஷட் ஆதி த்ரிஷு என்று பொருள் கொண்டால் 6 முதலான 3 பாவகங்கள், இது அனைவருக்கும் நன்கு தெரிந்த த்ரிக் பாவகங்கள், 6, 8, 12ஆம் பாவகங்கள் என்ற 3 பாவகங்கள். எனவே இந்த 6 என்பது 3 ஆதி த்ரிஷுவிலும் வருகிறது, ஷட் ஆதி த்ரிஷுவிலும் வருகிறது. எனவே மொத்தமாக 5 பாவகங்கள் பராசரர் முக்கியமாக பேசுகிறார். 3, 6, 11, 8, 12 என்ற இந்த 5 பாவகங்களில் 9ஆம் பாவகாதிபதி அதே போல சுக்கிரன் பாவர்களுடன் சேர்ந்து இருந்தால் என்ற நிபந்தனை முக்கியமானது. எனவே இந்த 5 பாவகங்களில் சுக்கிரன் அல்லது 9ஆம் பாவகாதிபதி பாவர்களுடன் இயற்கை பாவருடன் சேர்ந்து இருந்தால் அந்த ஜாதகத்திற்கு நன்மைகள் என்பது குறைவுபடும். அதே நேரம் இந்த 9ஆம் பாவகாதிபதியும் சுக்கிரனும் கேந்திர திரிகோணங்களில் இருந்தால் நிறைய நன்மைகள் ஏற்படும். எனவே இந்த 9ஆம் பாவகத்திற்கான முக்கியமான காரகன் என்பது சுக்கிரனாகும். அதே போல 9ஆம் பாவகாதிபதி. எனவே இந்த இரண்டும் கேந்திர திரிகோணத்தில் இருந்தால் அதிக நன்மை. இந்த 3, 6, 11, 8, 12 போன்ற பாவகங்களில் இருந்தால் நன்மைகள் மிகவும் குறைபடும் அல்லது அந்த ஜாதகம் அதிர்ஷ்டம் இல்லாத ஒரு ஜாதகமாக மாறுபடும் என்பதாக அந்த முதல் ஸ்லோகம் சொல்கிறது. 2வது ஸ்லோகத்தை சிந்திக்கும் பொழுது ஒருவருடைய தர்மங்களை பற்றி, அவருடைய நற்செயல்களை பற்றி, அவருடைய எத்திக்ஸ் அல்லது உயரிய சிந்தனைகள் போன்றவற்றை எல்லாம் பற்றி ஆராயவும், அப்பாவை பற்றி அறியவும், பிதா தூ என்பதால் அப்பாவை பற்றி ஆராயவும்,
மாமாவை பற்றிய அறியவும். எனவே இந்த மாமாவிற்கு ஏன் முக்கியத்துவம் என்று சிந்தித்தால், இந்த பராசரர் மாமா பற்றி அறிய 6ஆம் பாவகத்தை சொல்கிறார். 4க்கு 3 என்று வருவதால் அம்மாவின் சகோதரர் என்ற விதமாக 6ஆம் பாவகம் மாமாவை பற்றி சொல்லும். அந்த 6க்கு 4ஆம் பாவகம் 9ஆம் பாவகம் என்பதால் மாமாவின் சுகத்தை பற்றி என்பதாக நான் பொருள் கொண்டிருக்கிறேன். ஆனால் பலரும் அப்பாவின் இடத்தை நிரப்புகின்ற மாமா என்பதாகவும் ஒரு சிலர் இணையத்தில் இதற்கு பொருள் என்பதை எழுதியிருக்கிறார்கள். எனவே அதை இந்த உறவுகளை பற்றி அறியவும், இந்த பாவகத்தை அறையவும், இந்த 9ஆம் பாவகாதிபதி பொதுவாக சுபே சுபஸ்தானகத்தே சுபம் என்று எழுதியிருக்கிறது. எனவே இந்த 9ஆம் பாவகாதிபதி சுக்கிரன் குரு என்பதெல்லாம் சுபர். 9ஆம் பாவகாதிபதியும் ஒருவேளை சுபராகி இது போன்ற நன்மையான பாவங்களில் இருப்பது நன்மை. இது இல்லாமல் சிறப்பில்லாத பாவகங்களில் 6, 8, 12, 3, 6, 11 போன்ற பாவகங்களில் சென்று இருந்தால் அங்கு சிறப்பில்லாத மாறுபட்ட பலன்களே நடக்கும். விபரீய என்பதாக சொல்லப்பட்டுள்ளது. எனவே மாறுபட்ட என்பதாக அதை புரிந்து கொள்ளலாம். எனவே அங்கே மாறுபட்ட பலன்களே இருக்கும் என்பதாக இந்த ஸ்லோகம் சொல்ல வருகிறது என்பதாக இந்த ஸ்லோகத்தை புரிந்து கொள்ளலாம். இங்கு முக்கியமாக அந்த சேத்ரிஷு ஷியாத் ஷடாதி பாவேஷு என்பதை நாம் சற்றே உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். அதை த்ரீ ஆதி த்ரிஷு ஷட் ஆதி த்ரிஷு என்பதாக அதை புரிந்து கொள்வது மிகவும் இன்றியமையாதது. இது இந்த பதிவில் நான் சொன்னபடி நான் மட்டுமே விளக்கி இருக்கிறேன். தாராச்சந்திரா இது போல விளக்கவில்லை. இதைத் தொடர்ந்து நாம் ஸ்லோகம் 203 தாராச்சந்திரா அவர்களுடைய நூலில் இருந்து பார்ப்போம். இந்த ஸ்லோகமும் வேறு எவருடைய நூலிலும் இல்லை, கிரீஷன் சர்மா அவருடைய நூலிலும் இல்லை. பாக்யஸ்திதே வாகன ராசி சம்ஸ்தே சுக்ரே ச ஜீவே சுபராசி யுக்தே பாக்யாதிபே கோண சதுஷ்டயே வா பகுத் வதேசாபரணம் ச யானம். பாக்யஸ்திதே 9ஆம் பாவகத்தில் வாகன ராசி சம்ஸ்தே, வாகன ராசி என்று சிந்திக்கும் போது அது 4ஆம் பாவகம் என்பதாக அதை புரிந்து கொள்ளலாம். ஆனால் ஸ்லோகம் ராசி என்று சொல்கிறது. எனவே 4ஆம் ராசி என்பதாகவும் அதை பொருள் கொள்ள முடியும். நான் ஏற்கனவே பலமுறை சொன்னது போல இந்த அத்தியாயங்களில் ராசி என்பதையும் பாவகம் என்பதையும் இந்த ஸ்லோகங்கள் சற்றே குழப்புகின்றன. இதை 4ஆம் பாவகம் என்றே புரிந்து கொள்ள வேண்டும். சுக்ரே சுக்கரன் இருக்க, ச மற்றும் குரு ஜீவே சுபராசி யுக்தே இயற்கை சுபரின் ராசியில் இருக்க என்பதாக அந்த சுபராசி என்பதை புரிந்து கொள்ளலாம். அல்லது அந்த ராசி என்பதை பாவகம் என்று சிந்தித்தால் நல்ல பாவகங்களில் இருக்க, கேந்திர திரிகோணத்தில் இருக்க என்பதாகவும் அதை புரிந்து கொள்ளலாம். பாக்யாதிபே பாக்யாதிபதி 9ஆம் பாவகாதிபதி, கோண சதுஷ்டயே வா திரிகோண அல்லது கேந்திர பாவகங்களில் இருக்க, பகுத்வ என்ற சொல்லுக்கு பல்வேறு விதமான அளவிற்கு அடங்காத, தேச என்பதை நிலபுலன்கள் என்பதாக புரிந்து கொள்ளலாம். ஆபரணம் அணிகலன்கள், யானம் வாகனங்கள் போன்றவையெல்லாம் அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் என்பதாக இந்த ஸ்லோகம் சொல்ல வருகிறது. எனவே ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் 9ஆம் பாவகத்தில் இருக்க வேண்டும் அல்லது 4ஆம் பாவகத்தில் இருக்க வேண்டும். எனவே சுக்கிரன் என்பது 9ஆம் பாவகத்தின் ஒரு காரகன். அதே போல சுக்கிரன் என்பது 4ஆம் பாவகத்திற்கும் ஒரு காரகன். எனவே 9ஆம் பாவகம் என்பது சுக்கிரன் ஒரு குரு என்பதால் அந்த குருவினுடைய வீடான 9ஆம் பாவகத்தில் சுக்கிரன் இருத்தல் என்பது காரகன் பாவகத்தில் இருக்கிறது. சுக்கிரன் வாகன காரகன் என்பதால் 4ஆம் பாவகம் வாகனத்தை சொல்லும். எனவே அங்கு இருத்தல் என்பது அந்த காரகன் அந்த பாவகத்தில் இருக்கிறது என்பதால் சுக்கிரன் 9இல் இருப்பதும் நன்மை, 4இல் இருப்பதும் நன்மை. அதே போல குரு ஒன்று இயற்கை சுபரின் ராசியில் இருக்கலாம். இயற்கை சுபர் என்பது குரு ஆட்சியாக இருக்கலாம், சொந்த ராசியில் இருக்கலாம், சுக்கிரனின் வீடுகளில் இருக்கலாம், சந்திரனின் வீட்டில் இருக்கலாம், அல்லது வளர்படை பாவருடன் சேராத புதன் பாவருடன் சேராமல் இருக்கும் பொழுது புதனின் ராசியிலும் இருக்கலாம் என்ற விதமாக இந்த குரு இயற்கை சுபரின் ராசியில் இருத்தல் என்பதை புரிந்து கொள்ளலாம். அல்லது சுபராசி யுக்தே என்று சொல்வதால் நல்ல பாவகங்களில் இருக்க என்பதையும் புரிந்து கொள்ள முடியும் அங்கிருந்து. எனவே குருவும் கேந்திர திரிகோணத்தில் இருந்தால் என்பதாக புரிந்து கொள்ள முடியும்.
பாக்யாதிபதியும் 9ஆம் பாவகாதிபதியும் திரிகோண அல்லது கேந்திர பாவங்களில் இருத்தல். எனவே 9ஆம் பாவகாதிபதி திரிகோணத்தில் இருத்தல் என்பது ஒரு 9ஆம் பாவகாதிபதி 5ல் இருத்தல் என்பது திரிகோணம் என்பதாக சொல்லப்படும். எனவே 5ஆம் பாவத்தில் இருந்தால் அது தன்னுடைய பாவகமான 5ஆம் பாவகத்தில் இருக்கிறது, அது நன்மை. அல்லது 9ஆம் பாவகாதிபதி லக்னம் 4, 7 அல்லது 10ஆம் ராசியில் பாவகத்தில் இருக்கும் பொழுது அது கேந்திரத்தில் இருக்கிறது. எனவே ஒரு கோணாதிபதி திரிகோணத்தில் இருத்தல் என்பது யோகம் என்பதை தருகிறது என்பதால் அது யோகாதிபதி என்ற நிலையை அடையும். எனவே பாக்யாதிபதி திரிகோண கேந்திரத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு அளவிற்கடங்காத நிலபலன்கள், அணிவிலன்கள், வாகனங்கள் போன்றவை எல்லாம் பெருகும். எனவே 4ஆம் பாவக ஆதிபத்தியங்கள் மிகவும் அதிகமாக வளரும் என்பதாக இந்த ஸ்லோகம் சொல்கிறது. எனவே இந்த 3 நிபந்தனைகள், இந்த 3மே ஒரு ஜாதகத்தில் பொருந்தி இருந்தால் அதிக நன்மை. இதில் எவ்வளவுக்கு எவ்வளவு இருக்கிறதோ அவ்வளவு அந்த நன்மைகள் என்பது சற்றே குறைவுபடும் என்பதாக புரிந்து கொள்ளலாம். எனவே சுக்கிரன் 9ல் இருத்தல், 4ல் இருத்தல், குரு நல்ல பாவங்களில் அல்லது சுபருடைய வீடுகளில் இருத்தல், பாக்யாதிபதி கேந்திர திரிகோணத்தில் இருத்தல், இந்த 3ல் எத்தனைக்கு எத்தனை பொருந்துகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டம் என்பது தேடி வரும் என்பதாக இந்த ஸ்லோகம் சொல்கிறது. தொடர்ந்து நாம் கிரீஷன் சர்மா அவருடைய நூலிலிருந்து 3 மற்றும் 4ஆம் ஸ்லோகத்தை பார்ப்போம். இந்த ஸ்லோகம் வேறு எந்த நூலிலும் இல்லை. எனவே இதுவரை நாம் பார்த்த ஸ்லோகங்கள் தாராச்சந்திரா அவருடைய நூலில் மட்டுமே இருந்தது. இந்த 3 மற்றும் 4ஆம் ஸ்லோகம் மற்ற நூல்களில் இல்லை, இந்தியில் உள்ள மற்ற நூல்களில் இல்லை. பாக்யேஷே பல சம்யுக்தே பாக்யே பிருகு சமன்விதே லக்னாத் கேந்திரகதே ஜீவே பிதா பாக்ய சமன்விதக பாக்யஸ்தானாத் த்விதீயே வா சுகே பௌம சமன்விதே பாக்யேஷே நீச்ச ராசிஸ்தே பிதா நிர்தன ஏவஹி. எனவே இப்பொழுது பாக்யேஷே 9ஆம் பாவகாதிபதி பல சம்யுக்தே பலம் பொருந்தி இருந்து, பாக்யே 9ஆம் பாவகத்தில் பிருகு சமன்விதே சுக்கிரன் சேர்ந்திருக்க, லக்னாத் லக்னத்தில் இருந்து கேந்திரகதே கேந்திரங்களில் இருக்கின்ற ஜீவே குரு, பிதா ஜாதகரின் அப்பா, பாக்ய சமன்விதக பல்வேறு விதமான நன்மைகள் பொருந்தியவர். அப்பா அதிர்ஷ்டசாலி, அப்பாவுக்கு பல்வேறு விதமான நன்மை என்பது கிடைக்கும் என்பதாக இது அப்பாவிற்கு கிடைக்கின்ற நன்மைகள் என்பதை பேசுகிறது. 2வது ஸ்லோகத்தை பார்க்கும் பொழுது பாக்யஸ்தானாத் 9ஆம் பாவகத்தில் இருந்து த்விதீயே வா 2ஆம் பாவகத்திலோ, 9ஆம் பாவகத்தை வைத்து 2ஆம் பாவகம், அங்கோ சுகே 4ஆம் பாவகத்திலோ, எனவே 9லிருந்து 2ஆம் பாவகத்திலோ 9லிருந்து 4ஆம் பாவகத்திலோ பௌம சமன்விதே செவ்வாய் சேர்ந்திருக்க, பாக்யேஷே அந்த 9ஆம் பாவகாதிபதி நீச்சராசிஸ்தே நீசம் அடைந்திருக்க, பிதா அப்பா, நிர்தன செல்வம் இல்லாதவர், ஏழ்மை நிலையில் இருப்பவர், ஏவகி இவ்விதமாக என்பதாக அப்பாவிற்கு செல்வம் எப்படி இருந்தால் எப்படி கிடைக்கும், செல்வம் இல்லை என்றால் ஏன் என்பதற்கான விளக்கமாக இந்த 3 மற்றும் 4ஆம் ஸ்லோகங்கள் விளக்குகின்றன. எனவே அப்பாவிற்கு செல்வம் என்பது எப்படி கிடைக்கும் அல்லது எப்பொழுது கிடைக்கும் என்று பார்த்தால் 9ஆம் பாவகாதிபதி பலம் பொருந்தி இருக்க வேண்டும், 9ஆம் பாவகத்தில் சுக்கிரன் இருக்க வேண்டும், அதே போல குரு லக்ன கேந்திரத்தில் இருக்க வேண்டும் என்ற 3 நிபந்தனைகள் பேசப்படுகின்றன. எனவே 9ஆம் பாவகாதி பலம் என்றால் அப்பாவை சொல்கின்ற 9ஆம் அதிபதி பலம், சுக்கிரன் 9ல் இருந்தால் என்பது அந்த காரகன் என்பது பாவகத்தில் இருக்கிறது, கூடுதலாக குரு லக்ன கேந்திரத்தில் இருந்தால் என்பதாக சொல்லப்படுகிறது. எனவே குரு என்பது காலபுருஷனுடைய 9ஆம் பாவகத்திற்கான அதிபதி. அந்த குரு சென்று லக்ன கேந்திரத்தில் இருந்தால் அப்பாவை சொல்கின்ற 9ஆம் பாவகத்தில் இருந்து எந்தெந்த பாவகங்களில் இருக்கும் என்று சிந்திக்கும் பொழுது, ஒன்று குரு அப்பாவை சொல்கின்ற 9ஆம் பாவகத்திற்கு 2ல் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. எனவே தனகாரகன் தன வீட்டில் இருக்கிறது என்பதாக பொருள் கொள்ளலாம். அல்லது லக்னத்தில் இருக்கும் பொழுது 5ஆம் பாவகத்தில் இருக்கும், எனவே குரு 5ல் இருப்பது நன்மை. குரு 4ஆம் பாவகத்தில் லக்னத்தில் இருந்து இருக்கிறது என்றால் 9ஆம் பாவகத்தில் இருந்து 8ஆம் பாவகத்தில் இருக்கும். எனவே 8 என்பது திடீர் அதிர்ஷ்டம் என்பதை எல்லாம் கொண்டு வந்து தருகிறது
என்ற விதமாக இந்த 8ஆம் பாவகமும் ஓரளவு நன்மை. அதே போல குரு லக்னத்திற்கு 7ல் இருக்கிறது என்றால் 9ஆம் பாவத்திற்கு 11ல் இருக்கும் லாபஸ்தானத்தில் குரு இருப்பது என்பது நன்மை. இந்த 11ஆம் பாவகத்தை சற்றே கூர்ந்து கவனிக்க வேண்டும். 11ஆம் பாவகத்தில் இருக்கின்ற எந்த ஒரு கிரகமும் அதிர்ஷ்டம் அல்லது லாபம் போன்றவற்றை எல்லாம் கொண்டு வந்து தரும். 11ஆம் பாவகாதிபதியின் தசை தீமையை தரும் என்பதாக பராசரர் சொல்கிறார். எனவே 11ஆம் பாவகத்தில் கிரகங்கள் இருப்பது நன்மை, 11ஆம் பாவகாதிபதியின் தசை தீமையை தரும் என்ற விதமாக இதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இது போன்று அந்த நிலையில் இருந்தால் 9ஆம் பாவகாதிபதி பலம் பெற்று 9ஆம் பாவகத்தில் சுக்கிரன் இருந்து குரு லக்ன கேந்திரத்தில் இருந்தால் அப்பாவிற்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும், அப்பா அதிர்ஷ்டசாலி என்பதாக அந்த 3ஆம் ஸ்லோகம் சொல்கிறது. 4ஆம் ஸ்லோகத்தை சற்றே உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். 9ஆம் பாவகத்திற்கு 2ஆம் பாவகத்தில் செவ்வாய் இருந்தாலோ 9ஆம் பாவகத்திற்கு 4ஆம் பாவகத்தில் செவ்வாய் இருந்தாலோ, எனவே 2 அல்லது 4ஆம் பாவகத்தில் செவ்வாய் இருந்தால் கூடுதலாக 9ஆம் பாவகாதிபதியும் நீசம் அடைந்திருக்க ஜாதகருடைய அப்பாவிற்கு செல்வம் இல்லாத ஒரு நிலை என்பது ஏற்படும். ஏழ்மை நிலையில் இருக்கின்ற அப்பா என்பதாக அதை புரிந்து கொள்ள முடியும். எனவே இந்த ஸ்லோகம் என்பது செவ்வாய் என்பது மட்டுமே இந்த 9ஆம் பாவகத்தில் செல்வம் இருக்குமா இருக்காதா என்பதை புரிந்து கொள்ள பயன்படும். எனவே செவ்வாய் 9ஆம் பாவகத்திற்கு 2 என்னும்போது லக்னத்திற்கு 10ஆம் பாவகத்தில் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. 9க்கு 4 என்னும் பொழுது அது 12ஆம் பாவகத்தில் செவ்வாய் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. எனவே இது போன்ற ஒரு நிலையில் செவ்வாய் இருக்க 9ஆம் அதிபதியும் நீசம் அடைந்திருந்தால் அப்பாவிற்கு செல்வம் இருக்காது என்பதாகவும் இந்த ஸ்லோகம் சொல்கிறது. இத்துடன் நாம் இந்த பதிவை நிறைவு செய்வோம். இது சற்றே நீண்ட அத்தியாயம், எனவே இதை நாம் 6 பதிவுகளாக பார்க்க இருக்கிறோம். இந்த அத்தியாயத்தில் அல்லது இந்த பதிவில் நாம் பார்த்த ஸ்லோகங்கள் முக்கியமான ஒரு சில கருத்துக்களை பேசின. அதில் 9ஆம் பாவகத்திற்கு குரு மற்றும் சுக்கிரன் இந்த இரண்டுமே காரகத்துவம் வைக்கிறது என்பது ஒரு முக்கியமான புரிதல். அதைத் தொடர்ந்து சுக்கிரன் 9 அல்லது 4ஆம் பாவகத்தில் இருத்தல் என்பது நன்மைகளை தருகிறது. குறிப்பாக வாகனங்கள், நிலபலங்கள், ஆபரணங்கள் போன்றவற்றின் சேர்க்கை என்பதற்கு சுக்கிரன் 9 அல்லது 4இல் இருத்தல் என்பது நன்மை. குரு லக்ன கேந்திரங்களில் இருப்பது மிகவும் நன்மை என்பதும் ஒரு முக்கியமான புரிதல். பொதுவாக நாம் சுபர்கள் கோணத்தில் மட்டுமே இருந்தால் நன்மை என்பதாக புரிந்து கொள்கிறோம். இதுவும் ஓரளவு சரியான புரிதலே. இதையும் நாம் யோகக்காரர்கள் அத்தியாயத்தில் படிக்க முடியும். ஆனாலும் சுபர் ஒன்று கேந்திரத்தில் இருப்பது என்பதும் நன்மையை தருகிறது. பொதுவாக பராசரர் சுபர் கேந்திரத்தில் இருந்தால் சுபத்தன்மையை குறைத்துக் கொள்கிறது, பாவர்கள் கேந்திரத்தில் இருந்தால் பாவத்தன்மையை குறைத்துக் கொள்கிறது என்பதாகவே இந்த கேந்திரம் என்பது அந்த தன்மையை குறைக்கிறது என்று மட்டுமே புரிந்து கொள்ளப்பட வேண்டும். முற்றிலுமாக தீமை என்பதை அந்த இருந்தாலேயே, அந்த கேந்திரத்தில் இருந்தாலேயே தீமை என்பதாக சொல்லப்படவில்லை. அதற்கு மற்ற தன்மைகளையும் சேர்ந்து ஆராய வேண்டும். எனவே குரு கேந்திரத்தில் இருப்பது நன்மை. அதே போல ஒரு கோணாதிபதி கேந்திரத்தில் இருப்பதும் கேந்திராதிபதி கோணத்தில் இருப்பதும் நன்மை என்பவற்றையெல்லாம் இந்த ஸ்லோகங்கள் சொல்லன. அதே போல இந்த அப்பா என்ற தன்மையை பற்றி இந்த 9ஆம் பாவகத்திலிருந்து புரிந்து கொள்ளலாம் என்பதும், மாமாவை பற்றி ஆராய்வதற்கும் இந்த 9ஆம் பாவகம் பயன்படும் என்பதும் சற்றே, இந்த மாமா என்பது சற்றே புதிய தகவல். இத்துடன் நாம் இந்த பதிவை நிறைவு செய்வோம். இதை அடுத்து வருகின்ற பதிவுகளில் இந்த ஸ்லோகங்கள் மேலும் விரிவுபட்டு இந்த 9ஆம் பாவகம் பற்றிய புரிதல் என்பது சற்றே மேம்படும் என்று நம்புகிறேன். என்னுடன் இணைந்து நீங்கள் அனைவரும் இந்த பிருகத் பராசர ஹோர சாஸ்திரம் என்ற மிகவும் ஒரு முக்கியமான மூல நூலை கற்கின்ற இந்த முயற்சியில் இணைந்து தொடர்ந்து பயணித்து வருவதற்கு மிக்க நன்றி. வாருங்கள், தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம்.